மேட்டுப்பாளையத்தில் பூட்டி கிடந்த வீட்டில் பூட்டை உடைத்து 7.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை நேக்காக கொள்ளையடித்த திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். புகார் அளித்த 24 மணி நேரத்தில் தடயம் விட்டு வைக்காமல் தப்பித்த திருடனை தனிப்படை அமைத்து பிடித்ததன் பின்னணி என்ன? வீட்டை பூட்டி காலனி ஸ்டாண்டில் சாவியை வைத்து சென்ற வீட்டுக்காரர், அதை மறைந்திருந்து நோட்டமிட்ட நபர் சாவியை திருடி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளார். புகார் அளித்த 24 மணி நேரத்தில் துப்பு துளக்கி கொள்ளையனை தூக்கிய போலீசார். நடந்தது என்ன? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மகாதேவபுரத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான சத்யராஜ். சம்பவத்தன்று 2 மகள்களையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டியவர் சாவியை காலனி ஸ்டாண்டில் மறைத்து வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் பணி முடிந்து மாலையில் வீட்டிற்கு வந்தவர் அதே காலனி ஸ்டாண்டிலிருந்து சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்போது படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவின் கதவு திறந்து கிடந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த 7.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார். சாவி வைத்த இடத்தில் அப்படியே இருக்க, ஆனால் வீட்டிற்குள் எப்படி திருட்டு நடந்தேறி இருக்கும் என குழப்பமடைந்த சத்யராஜ் உடனே மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை துரிதப்படுத்தினர். சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சம்பவ ஏரியாவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டின் அருகே விருந்தினராக வந்த நபர் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியது பதிவாகியிருந்தது. உடனே அவரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கங்காதரன் ஆகிய அவர் உறவினர் வீட்டிற்கு வந்த இடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டின் சாவியை காலனி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு சென்றதை நோட்டமிட்டுள்ளார். பின்னர் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் நேக்காக சென்று சாவியை திருடி பூட்டை திறந்து பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பித்துள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட கங்காதரனிடம் இருந்து திருடிய நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த 24 மணி நேரத்தில் திருடனை கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்த மேட்டுப்பாளையம் காவல் நிலைய போலீசாரின் துரித நடவடிக்கையை உள்ளூர் மக்கள் பாராட்டியுள்ளனர்.